ஹாய் விவர்ஸ், 10 கோடி ரூபாய் செலவில் 150 ரூபா டிக்கெட் விலையில் சூப்பரான தி ஓசியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்போ ஒன்று போட்டிருக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் குடிசியால் தாங்க. ஸோ ஏதோ சங்கர் பட ஷூட்டிங் மாதிரி அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மக்களோட கூட்டமும் சூப்பராக இருந்துச்சு. அதாவது வாரத்தில் 2 நாள் சனி ஞாயிறு மட்டும் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் வச்சுருக்கிறாங்க. ஸோ மற்ற டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே போனோன்னே நம்ம பார்க்காத பறவைகள் அத்தனையும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. அந்தளவுக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் பேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா பேர்ட்ஸையும் வந்து இந்த ஒரு கிரவுண்டில் இறக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லா இருக்குது. நம்ம இந்த பேர்ட்ஸை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு தனியாக நம்ம 100 ரூபா பே பண்ணணும். ஸோ இவன் வேறு நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் வரான் அவசரமாக பக்கத்தில். ஆனால் நான் வந்து இவனை வச்சு எடுக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பல விதமான விலங்குகள் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓனாய்ங்க. இது அப்படியே தடவி கொடுக்கும், தூங்கிடுச்சு. பட் அதை விடுங்க, இந்த பாம்பை வச்சுட்டு இந்த அக்கா வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க. ஸோ ஃபோட்டோவோடு சேர்த்து ஒரு வீடியோவும் எடுத்தேன். பாம்பை கண்டா படையை நடுங்கும்பாங்க, ஆனால் அந்த யாசர் நடுங்க மாட்டாங்க. இதை முடிச்சுட்டு உள்ளே போனால் பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொல்லி சூப்பரான ஒரு ஸ்பாட் ஒன்று வச்சுருந்தாங்க. நான் தான் சொன்னல, இது சங்கர் பட ஷூட்டிங் ஸ்பாட்டா இல்லை எக்ஸ்போவான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சிங்க. ஸோ குழப்பிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்து நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இந்த ரோபோட் டாக்கை வச்சு குழந்தைங்க எல்லாம் துரத்தி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த டாக்கை கொண்டுட்டாங்கன்னு நினச்சேன். பாபா தப்பு ஏன் வேலை இல்லை பாபா, பேட்டரி போடலாம். அப்புறம் தான் தெரிஞ்சு இதுக்கு பேட்டரி முடிஞ்சுன்னு சொல்லி. ஸோ இத்தனை வேலையை பார்க்குறவர் நம்ம தலைவர் தாங்க. ஸோ இவரோட கையில் இருக்க ரிமோட்டு தான். உள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு பாய்மர கப்பல் ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே அந்தளவுக்கு ரொம்ப ஒரு எஃபோர்ட்டாக சூப்பராக ஒரிஜினாலிட்டியாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்கை திருப்பி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டேரிங் தனியாக கையில் வந்துருச்சுங்க. யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஒட்ட வச்சுட்டு நைஸாக வந்துடலாம்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் கண்ணிங்க. ஸோ கடல் கண்ணியை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டோம். ஸோ அப்புறம் வந்து உள்ளே வர அப்படியே என்னோட சைஸுக்கு பெரிய பெரிய மீன்கள்லாம் இருந்துச்சு. ஸோ பார்க்குறக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பொடியாக இருக்கிற அந்த சின்ன சின்ன மீன்கள் தாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ குறையிற மாதிரி தெரியல. இந்த டனலுக்குள்ளே போகும்போது ஏதோ ஆளுங்கடலில் போய் மொத்தம் உயிரினத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம அண்ணன் வந்து ஃபுல்லாக சிலிண்டரை மாட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு எல்லாத்துக்கும் ஹாய் காட்டிகிட்டு இருந்தார். பார்க்குறக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் 90 கிட்ஸ் மிட்டாய்லாம் பார்த்தேங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சுங்க. ஸோ அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாயெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ராட்டினம் தூரி ஸோ எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க. மரண கிணறு முதற்கொண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இது போல் இடங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறோம். படையப்பாவோட கிளைமேக்ஸ் மாதிரி நிற்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நிற்பாங்க.